தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற ரெண்டு பிரச்சனை. ஒண்ணு ஆர்கனைசர் பெருசா இல்ல. அந்த செங்கோட்டையன் அவங்கள மாதிரி ஆட்கள் இல்ல. இப்ப செங்கோட்டையன் அவங்க உள்ள வந்திருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நாஞ்சில் சம்பத் அவங்கள மாதிரி ஒரு பேச்சாளர் இல்ல. எந்த கட்சியில போனாலும் அந்த கட்சியில போய் ஃபிட் ஆவாங்க. ஒரு தண்ணி மாதிரி ஐஸ் கட்டி மாதிரிலாம் கிடையாது. நாஞ்சில் சம்பத் அவங்க எந்த கட்சிக்கு போறாங்களோ அதிமுகல பேசின ஸ்கிரிப்ட் அப்படியே திமுக வந்து திமுக பேசுவார். திமுக ஸ்கிரிப்ட் அதிமுக வந்து அதிமுக பேசுவார். அந்த மாதிரி எந்த கட்சிக்கு போனாலும் ஒரு ஃபிட் ஆவார். இப்ப தாவேக்கா போனோடனே தாவேக்கா இருக்கிறதுல பெரிய கட்சியும் பேசுறாரு. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ரெண்டு பேரும் ஒருத்தர் பேச்சாளர், ஒருத்தர் ஆர்கனைசரா இருந்தாலுமே தமிழக வெற்றி கழகத்துல ஒரு பிரச்சாரம் கூட்ட போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு வச்சாதானே அவரு வந்து செங்கோட்டையன் அவங்களால வேலை செய்ய முடியும். அவர் வந்து ஒரு பெரிய இந்த இந்த சமுதாயத்தின் பிரதிநிதி அப்படின்லாம் பார்க்கப்பட்டதுல அதிமுக பிரதிநிதியா பார்க்கப்பட்டார். அதிமுக ஒரு நல்ல ஆர்கனைசரா இருந்தாங்க. இப்ப இந்த சி வி சண்முகம் அவங்களா பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்தின் பிரதிநிதியா இந்த மாதிரி வந்து அழைக்கப்படுற மாதிரிலாம் செங்கோட்டையன் அழைக்கப்படல அதிமுகன்ற கட்சியிலே. சோ வந்து இப்போ நல்ல ஆர்கனைசரா இருக்காங்க. என்னதான் ஆர்கனைசரா இருந்தாலுமே அவர்கிட்ட போயிட்டு மனசு வச்சு அண்ணா இந்த மாதிரி பிரச்சார கூட்டம் வந்து போடலாம், நீங்க பர்மிஷன் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாதானே அவரு வந்து வேலை செய்யறதுக்கு. இப்ப நீங்க அதிமுகல பாத்தீங்கன்னா இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இந்த கேஸ் அப்படின்றது போயிட்டு இருக்கு. இந்த திமுக அரசாங்கம் பார்க்கும் வந்து நிறைய கட்சிகள் வந்து பெரிய பெரிய கட்சிகள் மட்டும்தான் பொதுக்கூட்டம் போட முடியும். அந்த 2000 பேர் கூட்டினா இவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும், 5000 பேர் கூட்டினா இவ்வளவு டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. அது வந்து நம்ம பார்க்க வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கட்சிகளை தாவேக்கையில கூட பாத்தீங்கன்னா செலவு பண்றதுக்கு யாருக்கு ஆலோசனை இருக்காங்க. அவர் இல்லைன்னா கூட இந்த பொதுக்கூட்டங்கள்லாம் போடுறதுக்கு அந்த அமௌண்ட் எல்லாம் கொடுக்க முடியாதுன்றது. அந்த அளவுக்கு இது அந்த இடத்துக்கு பிரச்சனை இருந்தாலுமே கூட கோபிச்செட்டிப்பாளையத்துல சமீபத்துல இபிஎஸ் அவங்க இந்த பிரச்சனை இந்த கால சூழலில் இருக்கிறப்பதான் ஒரு பிரச்சார கூட்டம் ஒன்று போடுறாங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல. அப்ப நம்ம தாவேக்கல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன, செங்கோட்டையன் அவங்க ஆர்கனைசர் இருக்காங்க, ஆர்கனைசர் இல்லைன்றாங்க, ஆர்கனைசர் வந்துட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட மனசுதான் இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறேன். ஒரு நல்ல ஆர்கனைசர் இருக்காங்க. அதுக்குதான் நான் இபிஎஸ் அவங்களோட கோபிச்செட்டிப்பாளையம் பொதுக்கூட்டத்தை எடுத்து காமிச்சேன். அவங்க நல்ல பொதுக்கூட்டம் போடுறாங்க. அந்த பொதுக்கூட்டம் போட்டு பண்றாங்க. அது இந்த காலகட்டத்துல தாவேக்காக்கு என்ன கைட்லைன்ஸ் இருக்கோ அதே கைட்லைன்ஸ் அதிமுக இருக்கு. ஆனா அந்த நுணுக்கங்களை ஃபாலோ பண்ணி அந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சவர் செங்கோட்டையன் அவங்க இருக்காங்க. அந்த நுணுக்கங்களை அவர் செங்கோட்டையன் அவங்களை பயன்படுத்திக்காம பொதுக்கூட்டம் அப்படின்றது போடாம இருக்காங்க. ஆனா கட்சி தொண்டர்கள் கிட்ட கேட்டா எங்களுக்கு பொதுக்கூட்டம் போடுறது பர்மிஷன் இல்லை, கைட்லைன்ஸ் வந்து ஹைகோர்ட்ல ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கப்பதான் கோபிச்செட்டிப்பாளையத்துல சமீபத்துல ஒரு 10 நாளுக்குள்ளதான் அவர் பொதுக்கூட்டம் போட்டாங்க. அப்ப இவங்க மனசுதான் இல்லை அப்படின்றத பாக்குறோம். நம்ம கிடைக்கிற தகவல் என்ன அப்படின்னா, ஜனவரி இந்த ஜனநாயகர் படம் வந்து அது கொஞ்சம் சக்சஸ் ஆகிற வரைக்கும் அதுக்கிடையில இந்த பிரச்சார கூட்டம்லாம் போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் வந்து. இதுக்கிடையில தான் பிரச்சார கூட்டம் போட்டு இந்த தொண்டரணிலாம் வந்து உருவாக்குனாங்க. என்னதான் உருவாக்குனாலும் அந்த ஒரு ஸ்பீட் அப்படின்றது வர மாட்டேங்குது.